ஜூன்கோ புருடா. ஜப்பானை சேர்ந்த ஒரு உயர்நிலை பள்ளி மாணவி. வயசு 17. பொண்ணுடைய வழக்கு பாத்தீங்கன்னா ஜப்பானை மட்டும் இல்ல, உலகத்தையே அதிர வச்சுச்சு. ஜப்பான்ல பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ஜப்பானிய வரலாற்றுல இது ஒரு மோசமான நிகழ்வுன்னு சொல்லலாம். டீனேஜ் குற்றவாளிகளுடைய பிரச்சனைய இந்த கேஸ் நிறைய இந்த கேஸ் மூலமா என்னன்னா உலக குற்றத்திலையும் சரி, சட்ட நுணுக்கங்களையும் சரி பல பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஜூன்கோ பாத்தீங்கன்னா ஒரு 17 வயசு பள்ளி மாணவி. கொஞ்சம் அழகா இருப்பா. கொஞ்சம் அவங்க என்னன்னா ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவ தான். இந்த பொண்ணு என்னன்னா கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பில்டப்லாம் காமிக்கிற பொண்ணு. ஸோ இது என்னன்னா இந்த இதோட மையப்புள்ளி எப்படின்னா, நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன்ன்றது சில இடத்துல பாசிட்டிவா இருக்கும், சில இடத்துல நெகட்டிவா இருக்கும். இந்த இதுல என்னன்னா இந்த அட்ராக்ஷன் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நல்லா தான் படிக்கிற பொண்ணு, அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பா. ஸோ இந்த பொண்ணுக்கு என்னன்னா பல பேர் என்னன்னா லெட்டர் கொடுக்குறாங்க, ஸோ லவ் பண்ணுங்க அப்படிலாம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றா. பொண்ணு பெற்றோர்களை ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு, பிற்காலத்துல ஒரு ஜெர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற பொண்ணு. ஸோ ஸ்கூல் போயிட்டே ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி சமயம் இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி என்னன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அந்த ப்ரப்போஸ இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுது. இந்த பொண்ணு கொஞ்சம் சீன் போடுற பொண்ணு, அதாவது கொஞ்சம் அழகா இருக்கேன்ட்டு ஒரு மேக்கப் அது இதுட்டு கொஞ்சம் சீன் போடுற பொண்ணு. சோ பேசிக்கா என்னன்னா இந்த அட்ராக்ஷன் பிஹேவியர், அதாவது என்ன சொல்றதுன்னா சில இடத்துல இந்த கேஸ் எங்க என்னன்னா பிரச்சனையோட வீரியம் எல்லைக்கு போகுதுன்னா இந்த ஒரு சில விஷயங்கள். சோ அவனை ரிஜெக்ட் பண்ணுது. அவன் பாத்தீங்கன்னா யாசுகா கேங்குன்னு சொல்லி ஜப்பான்ல ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் ஆரம்ப வரலாறுன்னு பாத்தீங்கன்னா அந்த சாமுராய்கள் சேர்ந்தவங்க. இந்த ஆரம்ப வரலாறுல அந்த சாமுராயி சில பேர் அந்த கலையை பாசிட்டிவா கத்துக்கிட்டு போய் இன்னமும் சொல்லி கொடுக்கறவங்க ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி என்னன்னா அதாவது விபச்சாரம், தீவிரவாதம், இந்த அரசியல் செல்வாக்கு, சோ இந்த மாதிரி கேட்டகரியில போறது. இந்த இதுல பாத்தீங்கன்னா அவன் யாசுகா அந்த கும்பலை சேர்ந்தவன். சோ அவன் என்னன்னா அவனுடைய குற்ற பின்னணி என்னன்னா இந்த நைட் ஆனா ரோட்ல பொண்ணு வர்றவங்க அந்த பணத்தை கடத்துறது, பொண்ணு நல்லா இருக்குன்னா ரேப் பண்றது, கூட்டிட்டு போய் ரேப் பண்றது, பின்னாடி மிரட்டி விட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பையன். அவன் ரெக்வஸ்ட் கொடுக்க ரிஜெக்ட், அது இமிடியேட்டா சொல்லிடுது. ஸோ அவன் மைண்ட்ல குறி வச்சுட்டான் அந்த பொண்ணை. சோ அந்த பொண்ணு என்னன்னா ஒரு நாள் என்னன்னா வேலை முடிச்சுட்டு, அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து வேலை பாக்குறாங்க. வேலை முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ வந்துகிட்டு இருக்கப்ப அவங்க வண்டியை இவன் தூரத்திலே பார்த்துட்டான். ஒரு நாடகம் நடக்க ஆரம்பிக்கிறான். சோ அவனும் அவன் ஃப்ரெண்டும் தான் நிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே ரவுடி கும்பலை சேர்ந்தவங்க. சோ இந்த என்னன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த பொண்ணுகிட்ட என்னன்னா நீ பொண்ணு போய்கிட்டு இருக்க அந்த வண்டியை ஒரு தட்டு தட்டி விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சோ இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கு. இவன் என்னன்னா அந்த பொண்ணுடைய வண்டியை தட்டு தட்டுறான். சோ தட்டு தட்டினோன்னா அந்த பொண்ணு கீழே விழுகுது. அவன் தட்டு தட்டுற வேகத்துல அந்த பொண்ணோட அந்த டயர் இதெல்லாம் இதாயிருச்சு, ஒர்க் ஆகல. ஏன்னா அது என்னன்னா இந்த இதுல என்னன்னா சில ஆர்டிக்கல்ல சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க, சில ஆர்டிக்கல்ல டூ வீலர்னு தப்பா போட்டிருக்காங்க. சோ சைக்கிள் தான். சைக்கிள்ல அந்த பொண்ணு வருது, இந்த சைக்கிளை உடைச்சிடறான். அதாவது இந்த இன்னொருத்த வந்தவன் அடிச்சு அந்த இது ஓட முடியாம உடைச்சிடறான். இவன் உடனே ஐயோ சைக்கிள் உடஞ்சிச்சு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி எனக்கு தெரியுதா நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன். சோ அந்த பொண்ணு என்னன்னா இவன் நம்மளுடைய ஸ்கூல் மேட், அதாவது அந்த கிளாஸ்ல படிக்கிறவன். சோ அப்படின்ட்டு இவனை நம்பி அந்த நைட்டு 8 மணிக்கு அந்த ரோட்டுல போகுது. உன் வீட்டுல தானே நான் அப்படி விடுறேன் அப்படின்னு சொல்லி போறவன் என்னன்னா அப்படி போவேனா, சோ இப்படி போவோம் அப்படி போவோம் ஈஸியா போவோம்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது மெயின் ரோட்ல நைட்டு பெருசா வெளிச்சம் எதுவுமே இல்லை. சோ பிற்காலத்துல அந்த இடம் என்னன்னா பூங்காவா மாத்துறாங்க. பாத்தீங்கன்னா அது ஒரு பாழடைஞ்ச கட்டை. இந்த சைடு போனா ஈஸியா போயிடலாம். சோ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவனை நம்பி
போகுது. சோ அந்த அந்த ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா பாதி கட்டப்பட்ட ஒரு இடம். சோ அதை நம்பி வந்து இது வந்து உள்ள போகுது. சோ இது உள்ள போனோம்னா என்ன சொல்றான்னா, நான் இப்ப வந்து உன்னை வந்து கற்பழிக்க போறேன், நீ வந்து இதை வந்து யார்கிட்டயும் சொன்னேன்னா வெளியில விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் வந்து அவனும் அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து கற்பழிக்கிறாங்க. சோ இந்த கற்பழிப்பு பண்ணோட வந்து என்னன்னா, அந்த பொண்ணு வந்து ஓட ஆரம்பிக்குது. சோ ஓட ஆரம்பிக்குது, அந்த பொண்ணை பிடிச்சு அடிச்சுட்டு கட்டி வச்சிடறான். கட்டி வச்சுட்டு இவன் வந்து இவனுடைய நெருங்கிய கூட்டாளிகிட்ட சொல்றான், போன் பண்ணி சொல்றான், நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நெருங்கிய கூட்டாளியை இன்னும் 2 பேர் வர வைக்கிறாங்க. சோ இந்த 4 பேர் தான் மெயின் குற்றவாளிகள். சோ இந்த 4 பேரும் வந்து என்னன்னா வர வச்சு இந்த 4 பேருமே திருப்பி திருப்பி ரேப் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அப்பா வந்து இந்த கேங்ல ஒரு மெம்பரு. சோ இந்த பொண்ணுட்டு இருந்த ஐடி கார்டு எல்லாமே வாங்கி பாத்துட்டாங்க. வாங்கி பாத்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த வந்து வெளியில நீ சொன்னேன்னா உங்க அப்பாவை கொன்றுவோம், உங்க அம்மாவை ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மிரட்ட ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுருங்க அப்படி இப்படின்னு கெஞ்சுது. சரி, இது என்னன்னா இந்த பொண்ணு வந்து இந்த சைடு கெஞ்சுறது, இவங்களுடைய வந்து பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு வந்து பண்ண அதாவது இன்சல்ட் இருக்குல்ல, சோ இன்சல்ட்டும் சரி அவங்களுக்கு வந்து அது ஒரு மன உளைச்சலா இருக்கு. சோ அவன் வந்து என்ன, இந்த 4 பேர்ல இருக்க ஒரு ஆள் வந்து என்னன்னா, எங்க வீட்டை வந்து மேல மாடி வீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்த பொண்ணை வந்து பேசி வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க வந்து யாசுபுகா கேங் வந்து மெம்பர். சோ அப்ப என்னன்னா, இந்த பொண்ணை வந்து மேல வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்து என்னன்னா அடைச்சு வைக்கிறாங்க. சோ அடைச்சு வந்து பல வித சித்திரவதை பண்றாங்க. அந்த பொண்ணுடைய அந்த வீட்டுல கீழே வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன சொல்றான்னா லவ்வர் அப்படின்னு தான் சொல்றான். அதாவது ஓடிட்டு வந்துட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், எங்களுக்குள்ள பிரைவேசி அப்படின்றான். சோ அவன் வந்து என்னன்னா, அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க அந்த அம்மாவும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து யாசுவா கேங்க வந்து பகிச்சுக்கிற விரும்பல. சோ மேல இருக்காங்க. சோ தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. அங்கங்க வந்து இந்த யாசுவா கேங் அவன் வந்து அந்த பொண்ணு வந்து இன்சல்ட் பண்றது எல்லா விஷயமே வந்து என்னன்னா ஒரு வெறியா மாறுது. சோ என்னென்ன விதமா அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுமோ எல்லா விஷயங்களும் பண்றாங்க. சோ இதுக்கிடையில வந்து இந்த பொண்ணை வந்து ஸ்கூல்ல வந்து நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து என்னன்னா பெருசா வந்து டீச்சரே வந்து இவன்ட்ட வந்து வம்புழுக்க மாட்டாங்க. அதாவது அவன் ஸ்கூல்ல அந்த பொண்ணுடைய படிச்ச, ஏன்னா அவன் வந்து யாஸ்கா கேங் மெம்பர், எதுக்கு போய் தேவையில்லாத ப்ராப்ளம் அமைதியா இருப்பாங்க. சோ இவன் வந்து என்னன்னா இந்த ஸ்கூல்ல வந்து சொல்றான். சோ இந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்ட வந்து ஒவ்வொரு ஆளா போய் வந்து அந்த பொண்ணுங்களை வந்து அனுபவிக்கிறான். திட்டத்திட்ட வந்து 100 பேருன்னு சொல்லி போலீஸ் வந்து பின்னாடி அறிக்கையில சொல்றாங்க. சோ இந்த 100 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ கேங் மெம்பர் சில பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்னன்னா 2 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றப்ப இது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து என்னன்னா போலீஸ்ல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு போன் அடிச்சு, அம்மா நான் வந்து உங்க கூட வாழ விரும்பல, நான் ஒரு பையனோட வந்து ஒரு சேஃபா இருக்கேன், நான் லவ் பண்றேன் அப்படிலாம் வந்து மிரட்டி அவங்க அம்மாவுக்கே பேரண்ட்ஸ்க்கே போன் பேச வச்சு போலீஸ் அந்த கேஸை வந்து ஆஃப் பண்றாங்க. இதுல பிரச்சனை என்ன, அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டு இல்லாதவங்க. போலீஸ் வந்து என்னன்னா யாசுகா கேங்குக்கு வந்து என்னன்னா சில இடங்கள்ல வந்து பயப்படுறவங்க. அதாவது யாசுகா கேங் வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமான கும்பல், ஆவுன்னா டப்பு டப்பு டப்புன்னு கொண்டுருவாங்க. சோ அந்த கேங் வந்து இன்னமும் இருக்கு. சோ போலீஸும் வந்து பெருசா அதை வந்து என்னன்னா இந்த கேஸ்ல வந்து வீரியம் இல்லாத இடம்னு பாத்தீங்கன்னா பொண்ணே வந்து போன் பண்ணி பேசியிருக்கு. சோ அப்போ என்னன்னா எல்லாரும் பக்கத்துல ஓடுகாலி பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, பெற்றோரை நம்பாத பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி ஒரு தவறான உருவ அமைப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. போலீஸும் அதை வந்து ஒரு பெருசா எடுக்கல. ஏன்னா வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர் வந்து வலுவானவங்களா இல்ல. சோ அந்த அவங்களுடைய பெற்றோருக்கு வந்து மனசு வந்து ரொம்ப நிலகுலைஞ்சு போச்சு, நம்ம பொண்ணு வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணிட சொன்னது, நாங்க வந்து இந்த கேங்ல இருக்கோம், சோ உங்களுடைய வீடு அட்ரஸ் எல்லாம் உன்னுடைய ஐடி கார்டுல இருக்கு, சோ வந்து உங்க அப்பாவை கொல்லுவோம், உங்க அம்மாவை வந்து ரேப்
பண்ணுவோம் இப்படிலாம் சொல்லி போன் பண்ண வச்சு மிரட்டினான். சோ இந்த பொண்ணு வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளும் வந்து என்னன்னா ரேப் பண்றாங்க, சித்திரவதை பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா என்னைய வந்து கொன்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ஸ்டேஜ்ல வந்து கொண்டு வராங்க. ஆனா இவங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரக்கம் இல்லாம மனசை வந்து எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணாங்க. அதாவது வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து என்னன்னா ஒரு தடவை வந்து தப்பிக்க வந்து யதார்த்தமா எல்லாரும் அசால்ட்டா இருக்கப்ப வந்து போன் எடுத்து வந்து போலீஸ்க்கு போன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள வந்து ஒரு ஆள் வந்து போனை டப்புன்னு பிடிக்கிட்டான். சோ பின்னாடி திருப்பி அங்க போலீஸ்ல இருந்து வர்றப்ப வந்து இல்ல ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி சோ ஒரு கேட்டகரி. இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த பொண்ணு வந்து இதை தப்பிக்க நினைச்சேன்னா அந்த பொண்ணுடைய கால்கள்ல வந்து ஒரு ஆசிட் வீச்சு மாதிரி நடக்க முடியாம போயிடுச்சு. சோ இந்த பொண்ணு வந்து மேல் வீட்டுல இருந்து கீழ் வீட்டுக்கு வந்து நடந்து வருது. எப்படி அதாவது நடக்கவே முடியாத பொண்ணு படிக்கட்டை வந்து தவி தவி மெதுவா உருண்டு உருண்டு கீழே வந்து குளிக்க வர்றது. அதாவது அங்க வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. சோ அவங்க வந்து என்னன்னா பின்னாடி அது வந்து பல பிரச்சனை ஸ்டேஜ்ல போச்சு. சோ இதெல்லாம் வந்து அந்த போலீஸ் விசாரணையில வந்தது. சோ மேல இருந்து கீழே வந்து பாத்ரூமுக்கு குளிக்க அந்த மாதிரி போறப்ப வந்து என்னன்னா கீழே இருந்து மேல போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த பொண்ணுடைய வந்து என்னன்னா யூரினியை குடிக்க வைக்கிறது. சோ சில விஷயங்கள் வந்து தாறுமாறா இருக்கும், சில இது நம்ம சொல்றது இல்ல. சோ இப்படி வந்து என்னன்னா பண்ணாங்க. அந்த பொண்ணை வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியும் அவ்வளவு டார்ச்சர் பண்ணி வந்து கொலை பண்ணாங்க. அதாவது 44 நாள் வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. எப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்னன்னா எப்பயும் ட்ரெஸ் இல்லாம தான் இருக்கும். சோ ட்ரெஸ் இல்லாம இருக்கும்னா வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சு வைக்கிறது. அப்படியே வந்து இது ரெண்டாவது வந்து குளிர்காலம்னா அந்த அவங்க வீட்டுல வந்து அந்த கீழ் சைடு வந்து வந்து என்னன்னா நிர்வாணமா வந்து அங்கேயே இருக்க வைக்கிறது. சோ இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து பல விஷயங்களை வந்து என்ன சொல்றதுன்னா இந்த இதுல பிரச்சனை என்ன இதுன்னா அவங்க அப்பாவை கொன்றுவோம், அவங்களுடைய அம்மாவை கற்பழிச்சிருவோம். சோ இப்படி எல்லாம் அந்த உளவியல் ரீதியா வந்து என்னன்னா பல விஷயங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இதுல வந்து பல இடத்துல தப்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு. ஆனா எந்த இடத்துலயும் அந்த பொண்ணால வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து இவங்களுடைய அந்த பொண்ணு வந்து என்னன்னா அந்த மிரட்டல் வந்து என்னன்னா அங்க வந்து அந்த அந்த கேங் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இவங்க வந்து கேங் மெம்பர். சோ இது வந்து இது ஒரு பிரச்சனை. இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டால வந்து எரிக்கிறது, சூடான மெழுகுவத்திய வச்சு அந்த பொண்ணுடைய உடல்ல வந்து காயப்படுத்துறது. வந்து இறக்குறா. இறந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உடலை வந்து டெஸ்ட் பண்றப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்றப்போ வந்து என்னன்னு இருக்குன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவருடைய உடல்ல வந்து சிறுநீர் பை வந்து சேதமாயிருக்கு, குடல் வந்து கட்டுப்பாட்டு வந்து இலக்கும் அளவிற்கு வந்து சேதாரமாயிருக்கு அப்படின்னு வந்து ஆய்வறிக்கைலாம் சொன்னாங்க. இவங்க இந்த பொண்ணு வந்து என்னன்னா ஒரு தடவை வந்து என்னன்னா இந்த பொண்ணை வந்து தலைகீழா கட்டி வந்து தொங்க வச்சுட்டு வந்து என்னன்னா இன்னொரு பொண்ணை வந்து ரேப் பண்றாங்க. இந்த ரேப் பண்ண பெண்ணிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை பத்தி வெளியில எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இந்த பொண்ணு வந்து என்னன்னா பெற்றோர்கிட்ட சொல்லுது. பெற்றோர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த 4 பேர்ல 2 பேர் தான் ரேப் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 பேர்த்தையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல விசாரிக்கிறப்ப வந்து இந்த பொண்ணு மேட்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா சம்பந்தமே இல்லாம இந்த ஜுன்கா பொண்ணையும் வந்து சொல்றப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஜுன்கான்னு ஷாக் ஆயிட்டு ஃபுல் விசாரணை பண்றாங்க. சோ அந்த பொண்ணை வந்து என்னன்னா அடிச்சு வந்து கொண்டிருக்காங்க. கொண்டுட்டு வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பெரிய வந்து கேன், இந்த வீட்டுல எல்லாம் வந்து பெரிய கேன் தண்ணி நிரப்புவாங்களா, சோ அந்த கேனுக்குள்ள சிமெண்ட், அதாவது இந்த பொண்ணை வந்து போர்வையால சுத்தி உள்ள வச்சுட்டு அதை சுத்தி உள்ள சிமெண்டால நிரப்பி இருக்காங்க. சோ இப்படி சிமெண்டால நிரப்பி வந்து வேற இடத்துல கொண்டு போனோம்னு சொல்லி வேற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. சோ அந்த வச்ச போட்டோ தான் வந்து இருக்கும். சோ இவங்க என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இந்த உண்மையான விஷயம் வந்து வெளியில வருது. அதுக்கடுத்து வந்து பத்திரிகையில வந்து வர்றப்ப வந்து என்னன்னா என்ன ஒரு பிரச்சனைனா வந்து சிறுவர்களை வந்து போட்டோ எல்லாம் வெளியிட கூடாது அப்படின்ட்டு வந்து மறைச்சு சொன்னாங்க. பேரும் சொல்லல. சில பத்திரிகை வந்து ஊக்கமா இறங்கி சிறுவர்கள் இவ்வளவு குற்றம் பண்றாங்க, பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ மட்டும் அந்த கண் பாகம் மட்டும் இது பண்ணிட்டு பேரோட வந்து போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து எல்லா பத்திரிகையும் வந்து பேர் போட ஆரம்பிச்சாங்க. சோ இது
தொடர்ச்சியா வந்து பெரிய பிரச்சனை, அதாவது ஜப்பான்ல மட்டும் இல்ல உலக அளவுல வந்து பெரிய அளவு பிரச்சனை தொடங்குச்சு. சட்ட சிக்கல், அதாவது சிறுவர்கள்ன்ற பேர்ல வந்து கிரைம் நடக்குது, பல பேர் வந்து தப்பிக்கிறாங்கன்னு சொல்லி சட்ட சிக்கல். கோர்ட் கேஸ்ல வர்றப்ப வந்து அந்த கேஸ் நடக்கிறப்ப வந்து என்னன்னா ஜட்ஜு வந்து இதை கேட்டு வந்து அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. இந்த பக்கத்துல இருக்கிற அந்த நிப்பாங்கல்ல, சோ அவெல்லாம் என்னன்னா மயங்கி விழுகிறான். ஏன்னா என்னன்னா இந்த இப்படி ஒரு கேஸ் வந்து என்னன்னா பார்த்ததே இல்லை. சோ நீதிபதி எல்லாம் வாந்தி எடுக்கிறாரு. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ் எவ்வளவு ஒரு மோசமா, எனக்கு நான் பல விஷயம் சொல்லல, சோ மோசமா இருந்துச்சு. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்கிறாரு. 17 வருஷம் வந்து மக்கள் வந்து கொதிப்படைஞ்சிட்டாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி வந்து 20 வருஷமா வந்து மாத்துறாங்க. பின்னாடி வந்து அந்த மெயின் 4 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. 15 வயதான நோபிகாரு வந்து ஜெயில இருந்து வெளிவந்தோன்னே சிஞ்சி மாண்டோன்ற பேர்ல வந்து பேரை மாத்திக்கிட்டான். சோ பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து அந்த தொடர்பு இருக்கு. சோ அவனுக்கும் தொடர்பு. இதுல என்னன்னா இந்த 4 பேர்ல வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து என்னன்னா ஜெயில இருந்து வெளிவந்தானா அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு இதுவரை வந்து கண் காணாத இடத்துல அவனை பத்தி டீட்டெயில் எதுவுமே இல்லை. மித்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த 20 வயசு ஆனவனுக்கு வந்து 20 வருடம் 17 வருடம், அப்புறம் பிரச்சனையாச்சு 20 வருடமா மாத்தினாங்க. மீதி 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா 15, 16, 17 வயசு உள்ளவங்க. மத்த 3 பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தண்டனையா கொடுத்தாங்க. அது வந்து பெரிய அளவு பிரச்சனையாச்சு. இந்த தண்டனை வந்து 4 பேருக்குமே பத்தாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் வரலாறு வந்து இதுவரை தெரியல. மீதி 3 பேருமே இந்த கேங்ல வந்து இருக்காங்க. கொலை முயற்சி வழக்குல வந்து ஜெயில இருக்கான். இன்னொருத்தன் வந்து மோசடி குற்றச்சாட்டுல ஜெயில இருக்கான். இன்னொருத்தனும் பாத்தீங்கன்னா ஒரு அடிதடி வழக்கு, கொலை முயற்சி வழக்குலயும் ஜெயில இருக்கான். இந்த கேஸ்ல வந்து என்னன்னா சிறுவர்களுடைய கிரைம் பத்தி பெரிய அளவு ஒரு விவாதமே மாறிச்சு. சட்ட சிக்கல்லையும் சில பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது மைனர்னு சொல்லி வந்து சிறுவர்கள் வந்து பண்ண குற்றத்தை பத்தி அதிக அளவு வந்து பேச தொடங்கினாங்க. இது சம்பந்தமா வந்து என்னன்னா சில சட்ட சிக்கல்களும் உருவாச்சு. சிறுவர்கள்ன்ற பேர்ல வந்து பல குற்றங்களை செஞ்சுட்டு சின்ன தண்டனை பெற்றுட்டு எஸ்கேப் ஆகுறாங்கன்ட்டு. சோ அதை வந்து கண்காணிக்க தொடங்கினாங்க. பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேங் வந்து என்னன்னா இன்னமும் வந்து ஜப்பான்ல இருக்கு. இந்த கேங் வந்து போலீஸ் வந்து என்னன்னா அவங்கள வந்து நடமாட விடுறாங்க. அதாவது இந்த கேங்ல வந்து 2 விஷயம், நல்லவர்கள் இருக்காங்க. அதாவது இந்த அந்த கேங்ல வந்து என்னன்னா போர் பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் வந்து கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு நல்லவர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து தவறா வந்து இந்த மாதிரி போய் தவறான பாதையில வந்து இருந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து இழந்துடுறாங்க.